கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையும் கூடி வந்திருக்கும் உங்கள் யாவருக்கும் காலை வந்தனங்கள் கூறுகிறேன். ஆண்டவருடைய மகாபெரிய கிருபையினாலே ஒரு புதிய மாதத்துக்குள் பிரவேசிக்கும்படி ஆண்டவர் செய்த மகாபெரிய கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருடைய சமூகத்தில் இந்த காலை வேளை நாம் மிகுந்த நன்றியோடு கடந்து வருவோம். பிரியமானவர்களே, அக்டோபர் மாதத்தில் பல திட்டங்களை வைத்திருந்த பலரும் இன்று உலகில் இல்லை. ஆனால் கர்த்தருடைய மகா பெரிய கிருபை நம்மை தாங்கிற்று, வழிநடத்திற்று, இம்மட்டும் கொண்டு வந்தது. அதனால் இந்த காலை வேளை நாம் ஜெபத்தோடு ஆரம்பிக்கும் போது நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் நன்றியின் சத்தங்கள் உயரட்டும். நன்றியின் வார்த்தைகளை நாம் பயன்படுத்துவோம். ஆண்டவர் செய்த உபகாரங்கள் ஏராளம் ஏராளம் ஏராளம். கண்களை மூடி ஜெபிப்போமா? மகா கிருபையும் இரக்கமும் உள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல அதிகாலை வேளைக்காக நன்றி கூறுகிறோம். எங்கள் ஆயுசில் இதுவரை கண்டிராத ஒரு நாளை கூட காணும்படி ஆண்டவர் எங்களுக்கு தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். நேற்றிரவு நித்திரைக்கு போன பலரும் இக்காலை எழும்பவில்லை சுவாமி. ஆனால் நாங்களும் எங்கள் குடும்பங்களும் சபையுமாக ஜீவனோடு இருக்கிறோமையாகில் இது உம்முடைய சுத்த கிருபை ஆண்டவரே. கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்களுக்காக உமக்கு நன்றி கூற நாங்கள் வந்திருக்கிறோம். நீர் மட்டும் ஆராதனைக்கு பாத்திரர். துதியும் கனமும் ஸ்தோத்திரமும் உமக்கே உரியது. எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம் உடையவர் ஆண்டவரே. நீர் எங்களுக்காக சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிற ஆண்டவராகுமே சுவாமி. உம்முடைய பரிசுத்த பாதத்திங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இந்த அதிகாலை ஆராதனை ஆண்டவரே ஒவ்வொரு மக்களுக்கும் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். எல்லாரும் வாஞ்சையோடு கர்த்தருடைய சமூகத்திலே ஆராதிக்கவும், கர்த்தரை மகிமைப்படுத்தவும், கர்த்தருடைய வசனங்களை கேட்கவும் ஆண்டவர் அருள் புரிய வேண்டும் ஆச்சபிக்கிறோம். எங்களை முற்றிலும் ஆட்கொள்ளுவீராக, வழிநடத்துவீராக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சில நிமிடங்கள் கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம். அவர் நமக்கு ஜீவன் தந்தார், சுகம் தந்தார், பாதுகாப்பு தந்தார். அது மட்டுமல்ல, அவர் யாராயிருக்கிறார் என்பதை உணர்ந்தவர்களாக நம்ம இந்த காலை வேளை ஆராதிப்போமா பிரியமானவர்களே? ஆமென், ஆமென். உற்சாகத்தோடு கர்த்தரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. இந்த அருமையான காலை வேளையிலே கூட ஜீவனுள்ள தெய்வத்தை ஆராதிக்கும்படிக்காக தேவனாகிய கர்த்தர் ஒரு நாளை கூட கிருபையாய் கொடுத்திருக்கிறார். கடந்த 9 மாதங்கள் நம்மை அதிசயமாய் நடத்தி வந்த தேவாதி தேவனுக்கு நன்றி உள்ள ஆராதனை இந்த காலை வேளையிலே ஏறெடுப்போமாக. இந்த 10ஆம் மாதத்திற்குள்ளாக பிரவேசிக்கும்படியாய் கிருபை செய்தாரே, அவருடைய கிருபைகளை எண்ணினவர்களாக, அவருடைய இரக்கங்களை எண்ணினவர்களாக தேவனை நாம் ஒருமித்து ஆராதிப்போம். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலுமாய் ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன் ஐயா, எப்படி நன்றி சொல்வேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். சந்தோஷமாய் நம்முடைய இல்லங்களிலே தேவாதி தேவனை பாடி மகிழ்ச்சியோடு ஆராதனை செய்வோமாக. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எல்லாருமா ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா,
ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. தாழ்மையில் இருந்தேன் தயவாய் நினைத்தீர் தேவனே உம்மை துதிப்பேன். தாழ்மையில் இருந்தேன் தயவாய் நினைத்தீர் தேவனே உம்மை துதிப்பேன். தேவனே உம்மை துதிப்பேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எப்படி நன்றி சொல்வேன். ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன். நான் எப்படி நன்றி சொல்வேன். பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்தால் இடை கட்டினீ. பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்தால் இடை கட்டினீ. பலத்தால் இடை கட்டினீ. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன். நன்மை செய்த ஆண்டவருக்கு எப்படி நன்றி. இந்த காலை வேளையில ஒரு நன்றி உள்ள ஆராதனை. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன். நான் எப்படி நன்றி சொல்வேன். பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே. பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், கிருபையாய் ரட்சித்தீரே. கிருபையாய் ரட்சித்தீரே. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன். நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன். நான் எப்படி நன்றி சொல்வேன். எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காக மீண்டும் வருவீர். எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காக மீண்டும் வருவீர். எனக்காக மீண்டும் வருவீர். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன். நான் எப்படி நன்றி சொல்வேன். சென்று பாடுவோமா. ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன். நான் எப்படி நன்றி. எல்லாரும் சேர்ந்து நன்றி. நன்றி ராஜா, 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 நன்றி ರಾಜಾ ನನ್ರಿ ರಾಜಾ ಕನ್ನಡದಲ್ಲಿ ನನ್ರಿ ರಾಜಾ ಎಷ್ಟೊಂದು ಕೃಪೆಯನ್ನು ನೀಡಿರುವೆ ಹೇಗೆ ನಾ ಸ್ತುತಿಸುವೆನು ಇಂದು ಹೇಗೆ ನಾ ಸ್ತುತಿಸುವೆ ಎಲ್ಲರೂ ಸೇರಿ ಹಾಡೋಣವೇ ಅಯ್ಯ ಎಷ್ಟೊಂದು ಕೃಪೆಯನ್ನು ನೀಡಿರುವೆ ಹೇಗೆ ನಾ ಸ್ತುತಿಸುವೆನು ಇಂದು ಹೇಗೆ ನಾ ಸ್ತುತಿಸುವೆನು ಸ್ತೋತ್ರ ರಾಜ 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 ಚಪ್ಪಾಳೆಗಳನ್ನು ತಟ್ಟುತ್ತಾ ದೇವರ ನಾಮವನ್ನು ಮಹಿಮೆಪಡಿಸೋಣ ಪ್ರಿಯರೇ வாய்களை திறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலிகளை தேவனுக்கு ஏறெடுப்போமாக கடந்த 9 மாதங்கள் நம்மை அதிசயமாய் நடத்தி வந்த ஆண்டவரை ஆராதிக்கும்படிக்காக அவரை தொழுது கொள்ளும்படிக்காக ஒரு நல்ல தருணத்தை கூட தேவனாகிய கர்த்தர் கொடுத்திருக்கிறார் ஆகாமிய குடாரங்களில் 1000 நாள் வாசம் பண்ணுவதை பார்க்கிலும் தேவனுடைய ஆலயத்துக்கு செல்லும் ஒரே நாள் நல்லது நீதிமான்களுடைய குடாரத்திலே ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு
கர்த்தரின் வலதுகரமோ பராக்கிரமம் செய்யும். சூழ்நிலைகளை மறந்தவர்களாக தேவனை ஆராதிங்கள் சபையே. உமக்கு நன்றி ஏறெடுக்கிறோம் தகப்பனே. உமக்கு நன்றி ராஜாவே. 2 பேர் 3 பேர் அவருடைய நாமத்தின் நிமித்தம் கூடினா அவர் அங்கே இருக்கிறேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணின ஆண்டவர் இந்த காலை வேளையிலே நம்முடைய உள்ளங்களிலுமாய் நம்முடைய இல்லங்களிலுமாய் தேவாதி தேவன் நம்முடைய மத்தியிலே வந்திருக்கிறார். பிரியமானவர்களே, ஒரு முறை கூட கரங்களை தட்டி அந்த நல்ல நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. துதிக்கப்படத்தக்கவன், துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவன், ஆராதனைக்குரியவன், சகல நாமங்களுக்கும் மேலான நாமமுடைய ஆண்டவர் இந்த காலை வேளையிலே நம்முடைய மத்தியிலே வந்திருக்கிறார். அவர் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் அவரை பார்த்து சொல்லுவோம், நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கே ஆராதனை என்று சொல்லுவோமா? சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினாலும் இரக்கங்களினாலும் நம்மை முடி சுட்டின நல்ல தகப்பனை பார்த்து இந்த காலை வேளையில சென்று பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பிரியமானவர்களே, நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கே ஆராதனை. நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. எங்களோடு கூட சேர்ந்து தேவனை ஆராதிப்போம். உமக்கே ஆராதனை. நம்முடைய மத்தியிலே உலாவுகிற தேவன் உமக்கே ஆராதனை. நீர்தான் என் தஞ்சமே, நீர்தான் என் கோட்டையே, நீர்தான் என் தஞ்சமே, நீர்தான் என் கோட்டையே. துன்ப வேளையில் தூக்கி என்னை தோளில் சுமந்தவரே, துன்ப வேளையில் தூக்கி என்னை தோளில் சுமந்தவரே, உமக்கே ஆராதனை. எல்லா பரிசுத்த கரங்களை உயர்த்தினவர்களாக உமக்கே ஈடு இணையில்லா நாமமுடையவர் இயேசையா. உமக்கே ஆவியிலே நிரம்பி தேவனை ஆராதனை செய்வோமாக. உமக்கே ஆராதனை இயேசையா. உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை இயேசையா. உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. கரங்களை தட்டி ஒரு முறை கூட சத்தமாய் தேவனை மகிமைப்படுத்துவோமாக. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார்.
யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். தம்முடைய வாக்குத்தத்தத்தின் பிரகாரம் இந்த காலை வேளையில நம்முடைய மத்தியில வந்திருக்கிறார். பிரியமானவர்களே, உம்முடைய நாமத்துக்கு மகிமை எடுக்கிறோம் ராஜாவே. உமக்கு நன்றி. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்கள் படைத்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த அருமையான காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வேதத்திலே நாங்கள் வாசிக்கிறோம், கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாய் தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது என்று சொல்லி இந்த காலை வேளையில பாக்கியவான்களாக பாக்கியவதிகளாக நீர் எங்களை மாற்றினீரே. அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு எங்களை வரவழைத்து எங்கள் மனக்கண்களை திறந்து எங்கள் நாவிலே உம்மை துதிக்கும் புதிய பாடலை எங்களுக்கு தந்தீரே. உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ராஜாவே. எங்கள் பாடல்கள் துதி ஸ்தோத்திரங்கள் நீர் ஏற்றுக்கொண்டதுக்காக உமக்கு நன்றி. உம்முடைய பிரசன்னத்தினாலே எங்களை நிரப்பி இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி. வாக்கு பண்ணினவர் வாக்கு மாறாத தெய்வமாக, உடன்படிக்கையின் தெய்வமாக, எங்கள் தேற்றரவாளனாக, எங்கள் துணையாளராக, எங்களை அபிஷேகிக்கிற அபிஷேகநாதராக இந்த காலவேளையில் எங்கள் மத்தியில் இறங்கி இருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி. உம்முடைய தாசன் நம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். சிலுவையின் மறைவிலே மறைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த 10ஆம் மாதத்திற்கு வேண்டியதான ஆண்டவரே வாக்குத்தத்த வசனங்கள் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வரட்டும் ராஜா. இந்த மாதம் எல்லாம் அந்த வசனத்தை பிடித்தவர்களாய் நாங்கள் சபையாய் கடந்து செல்ல கர்த்தர் நீர் கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம். சகல துதி கன மகிமை எடுத்துக் கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த கால வேளையும் கர்த்தரை ஆராதிக்க ஆண்டவன் தந்த மகா பெரிய கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நிச்சயமாகவே நம்முடைய ஆராதனை வேளையில் நீங்கள் அனைவரும் கர்த்தருடைய பிரசன்னத்தை உங்கள் இல்லங்களில் உங்கள் உள்ளங்களில் அனுபவித்திருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று இந்த காலை நாம் ஒவ்வொருவரும் சேர்ந்து சொல்ல முடியும். பிரியமானவரே, அவர் நடத்தின விதங்கள் ஆச்சரியமானவைகள். அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஜெபத்தோடும் எதிர்பார்ப்போடும் கூட கர்த்தருடைய வசனத்தை நாம் கேட்போமா? அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி ஆண்டவர் நமக்கு கிருபையாய் தந்திருக்கிறார். இந்த மாதத்துக்கு ஏற்றதான ஒரு வாக்குத்தத்த வசனத்தையும் தந்திருக்கிறார். எரேமியாவின் புத்தகம் 33ஆம் அதிகாரத்தின் 11ஆம் வசனம். எரேமியா 33:11. ஜெரமாயா சாப்டர் 33 and verse 11. உங்களுக்காக நான் தமிழ் மொழியிலும் ஆங்கிலத்திலும் வாசிக்க விரும்புகிறேன். ஜெரமாயா சாப்டர் 33 verse 11. இன்னும் களிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் மணவாளனின் சத்தமும் மணவாட்டியின் சத்தமும், சேனைகளின் கர்த்தரை துதியுங்கள், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று சொல்லுகிறவர்களின் சத்தமும், கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஸ்தோத்திர பலிகளை கொண்டு வருகிறவர்களின் சத்தமும் கேட்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் முன்னிருந்தது போல் இருக்கும்படி தேசத்தின் சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன். The voice of joy and gladness, the voices of bride and bridegroom, and the voices of those who bring thank offerings to the house of the Lord, saying, give thanks to the Lord Almighty, for the Lord is good, his love endures forever. For I will restore the fortunes of the land as they were before,
says the Lord. Hallelujah. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வசனத்துக்காக நம்முடைய கரத்தை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உடைய வசனங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களை நாம் பார்க்கையில் மனுஷன் ஒரு காலம் எதிர்பாராத ஒரு சூழ்நிலைக்கு வந்திருக்கிறான். மனுஷன் சொல்லும் போது நம்மையுமாய் சேர்த்து சொல்கிறேன். நாம் இதுவரை எதிர்பார்க்காத, இதுவரை கேட்டிராத, இதுவரை கண்டிராத ஒரு 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 கடினமான சூழ்நிலைக்குள்ளாய் நாம் எல்லோரும் கடந்து வந்திருக்கிறோம். எல்லா துறையிலும் மனுஷன் பாதிக்கப்பட்டிருக்கும் சூழ்நிலை. இந்த COVID-19 நிமித்தம் உலகமே பாதிக்கப்பட்ட சூழ்நிலையா இருக்கிறது. ஒரு பக்கம் ஆயிரங்கள் மரித்தனர், மறுபக்கம் ஆயிரங்கள் வேலை இழந்த சூழ்நிலை. மட்டுமல்லாமல் சரியான நிலையில் சம்பளம் கிடைக்காத சூழ்நிலை, தற்கொலையின் அதிகரிப்பு, குடும்பத்தில் குழப்பம் மூலம் விவாகரத்து அதிகரிக்கிறது, பிள்ளைகள் பெண்களை கடத்தி கொண்டு செல்லுதல், இப்படி உலகத்தையே திடுக்கிடச் செய்யும் சூழ்நிலையில் இவ்வுலகம் போய்கொண்டிருக்கிறது. மட்டுமன்றி வழக்கமாய் காணப்பட்ட உல்லாச பயணங்கள், பெரிய பெரிய கூடுகைகள், ஆட்டம் பாட்டம், இவை அனைத்துமே பாதிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் மாறுமோ என்னும் பெரிய கேள்வியோடு மனுஷன் உழன்று கொண்டிருக்கிறான். ஆம், ஒரு பக்கம் உலகம் பாதிக்கப்பட்டிருக்கும் அதே வேளையில் திருச்சபைகளும் கூட பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஒன்றாய் கூடி ஆராதிக்க முடியாத சூழ்நிலைகள், விசுவாசிகளின் ஐக்கியம் குறைந்து வருகிற காலகட்டம், சபைகளின் வருமானங்கள் குறைந்து கொண்டிருக்கிறது. சில உறுதியற்ற விசுவாசிகள் விசுவாசத்தை விட்டு விலகிக் கொண்டிருக்கின்றனர். விசுவாசிகளின் குடும்பங்களின் பிரச்சனை அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. பிள்ளைகள் பெற்றோர் கீழ்ப்படியாத தன்மைகள். ஆம், இவையெல்லாம் பார்க்கும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தின் 8ஆம் வசனத்தின் 2ஆம் பகுதியில் கூறின வார்த்தை எனக்கு ஞாபகம் வருகிறது. ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். ஆங்கிலத்தில் பார்க்கும்போது, however, when the Son of Man comes, will he find the faith on the earth? ஆம் பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துக்கு நாம் எல்லாரும் வந்திருக்கிறோம். மனுஷகுமாரன் வரும் நாட்கள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. இயேசு 2000 வருஷங்களுக்கு முன்பாய் சொன்ன வார்த்தையின் நிறைவேறுதலை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். விசுவாச துரோகங்கள் பல நடக்கிறது. வேத புரட்டல்களின் கூட்டம் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. கள்ள உபதேசங்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், பல நல்ல விசுவாசிகளை கூட குழப்பிக் கொண்டிருக்கிற ஒரு காலகட்டம் இது. இப்படிப்பட்ட எல்லா சூழ்நிலைகள் மத்தியிலும் ஒரு உண்மையான தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகுகிற, அது மட்டுமல்ல, தன்னால் இயன்ற மட்டும் தன் விசுவாசத்தை காத்து நடக்கிற தேவ பிள்ளைகள் இங்கனமாய் சொல்லக்கூடும், இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. அல்லேலூயா. எல்லாமே நமக்கு விபரீதமாய் இருக்கும் போதும், சூழ்நிலைகள் எல்லாம் தோல்வி போல காணப்படும் வேளையிலும், எதிர்பார்த்த காரியம் ஒன்றும் நடக்காத சூழ்நிலையிலும், வருங்காலத்தை குறித்த பல அச்சங்கள்,
பீதிகள் உள்ளத்தில் பெருக்கெடுக்கும் வேளையிலும் ஒரு கர்த்தருக்குள் திட நம்பிக்கை வைத்திருக்கிற விசுவாசி, அவன் ஏழையானாலும் பணக்காரனானாலும், அவன் பலன் உள்ளவனாயிருந்தாலும் பலவீனனாயிருந்தாலும், அவனுக்கு ஒரு நிச்சயம் உண்டு. இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு திட நம்பிக்கை உண்டு. இந்த வேளையில் யோபை குறித்து எனக்கு நினைவு வருகிறது. எல்லாம் இழந்த சூழ்நிலை, எல்லாம் இழந்த சூழ்நிலை, தனக்கென்று சொல்ல ஒன்றும் இருக்கவில்லை. அது மட்டுமல்ல, தன் ஆரோக்கியத்தையும் இழந்திருக்கும் சூழ்நிலையில் உடலெல்லாம் கொப்பளங்கள், ஓட்டை எடுத்து தன் உடலை சொரிந்து கொண்டிருக்கும் வேளையிலும், மட்டுமல்ல, தேற்ற வந்த சிநேகிதர்கள் அவனை குறித்து குற்றம் பேசும் வேளையிலும் அவனது உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு நம்பிக்கை இருந்தது. அது என்னவென்றால், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. I know my redeemer lives. ஆம் பிரியமானவர்களே, அந்த நம்பிக்கை அவனுக்குள் இருந்ததுதான் அவனை கடைசி மட்டும் கொண்டு சென்றது. எத்தனை போராட்டங்கள் வாழ்க்கையில் வந்த போதிலும் அந்த நம்பிக்கை, இந்த காலை வேளையை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் நம்பிக்கை மட்டும் இழந்து விடாதீர்கள். நாம் நம்பியிருப்பது உலகத்தின் பணம் அல்ல, உலகத்தின் ஜனங்கள் அல்ல, உலகத்தின் சூழ்நிலை அல்ல. இவை எல்லாவற்றையும் மேற்கொண்டதான ஆண்டவர் இயேசுவாகும் நம்முடைய நம்பிக்கை. ஆகையால் சற்றும் சோர்ந்து விடாமல் இந்த காலை சொல்லுவீர்களா, இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு நம்பிக்கைக்கு வகையுண்டு. நான் வாசித்த வசனத்துக்கு வருகையில், எரேமியாவின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் மட்டுமல்லாமல் 32ஆம் அதிகாரத்தின் 44ஆம் வசனம், 33, 11, 26 இந்த 3 வசனங்களிலும் என்ன பார்க்கிறோம் என்றால், தேவன் தமது ஜனத்தின் சிறையிருப்பை மாற்றுவதாக கூறுகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த எரேமியா 33ஆம் அதிகாரத்தினின்று நாம் பலமுறை வசனத்தை தியானித்திருப்பது உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். ஆயினும் இன்று நமக்கு ஆண்டவர் தந்த இந்த வசனமானது இப்போதைய சூழ்நிலைக்கு ஏற்றதாக இருக்கும் என என் மனதும் ஏற்றுக்கொண்டது நிமித்தம் இது நம் அனைவருக்கும் ஆண்டவர் கொடுக்கும் வசனமாகவும் வாக்குத்தத்தமாகவும் நான் ஏற்றுக்கொண்டேன். காரணம், அநேகரது மனம் சூழ்நிலைகளை கண்டு தளர்ந்து போய் சோர்ந்து போயிருக்கையில் நம்மை திடப்படுத்த, நம்மை தைரியப்படுத்த கர்த்தருடைய வசனத்தால் மட்டுமே கூடும். பிரியமானவர்களே, அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு சொல்லியிருந்தார், வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என்னுடைய வசனம் அது ஒரு காலம் ஒழியாது. என் அருமை கர்த்தருடைய பிள்ளைகளே, வாழ்க்கையில் என்ன நேரிட்டாலும் வசனத்தில் வேரூன்றி காணப்படுங்கள், வசனத்தில் நிலைத்திருங்கள். வசனம் உங்களை ஸ்திரப்படுத்தும். எத்தனை கொந்தளிக்கிற சூழ்நிலைகள் வாழ்க்கைக்கு விரோதமாய் வரும்போதும் இந்த வசனத்துக்குள்ளே நீங்கள் வேரூன்றி காணப்படுவீர்களே ஆகில் நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கை படகு முழுக தேவன் அனுமதிக்க மாட்டார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகையால் என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை நாம் விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்டு நமது இருதயங்களை திடப்படுத்திக் கொள்வோம், ஸ்திரப்படுத்திக் கொள்வோம். நம்மை சூழ்ந்து நிற்கும் சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாக இருப்பினும் நமது நம்பிக்கையின் கேடகமாக இருப்பவர் நமது தேவனாகிய கர்த்தராகும். அல்லேலூயா. அவருடைய வசனத்தில் வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஆம் பிரியமானவர்களே, என்னவெல்லாம் நேரிட்டாலும் மாறாதவர் நம்மோடு கூட இருக்கிறார். எரேமியாவின் புத்தகம் 32ஆம் அதிகாரத்தின்
27ஆம் வசனத்தில் இங்கனமாய் வாசிக்கிறோம். Jeremiah chapter 32 and verse 27. ஆண்டவர் கூறுவதாவது, இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? ஆங்கிலத்தில் பார்க்கும்போது, I am the Lord, the God of all mankind. Is anything too hard for me? ஆம், ஆண்டவர் கேட்கிற கேள்விக்கு நாமே பதில் சொல்ல முடியும். பிரியமானவர்களே, நமது ஆண்டவரால் கூடாத காரியம், நம்முடைய தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அருமையான பிரியமானவர்களே, நமது தேவனாலே கூடாத காரியம் என்பது ஒன்றுமில்லை. காரணம், அவரே சகலவற்றிற்கும் காரணராயிருக்கிறார். எல்லா கரங்களும் குறுகி போகையில் அவரது கரம் ஒரு காலம் குறுகாது. எல்லா வாசல்களும் அடைக்கப்பட்டாலும் அதன் மத்தியிலே ஒரு புதிய வாசலை திறக்கிறவர் தான் நாம் நம்பியிருக்கும் ஆண்டவர் என்பதை இக்காலை ஒரு முறை கூட உங்களுக்கு வலியுறுத்தி சொல்லுகிறேன். ஆம், நாம் வாசிக்கப்பட்ட வசனத்துக்கு வருகையில், கர்த்தராகிய தேவன் தமது ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் இரக்கம் பாராட்டி அவர்களுக்கு கொடுக்கும் வசனமாகும் இந்த வசனம். அதாவது ஏற்கனவே நாம் வாசித்த வசனம் ஒரு முறை கூட வாசிக்கிறேன். எரேமியா 33:11. இன்னும் களிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் மணவாளனின் சத்தமும் மணவாட்டியின் சத்தமும், சேனைகளின் கர்த்தரை துதியுங்கள், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று சொல்லுகிறவளின் சத்தமும், கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஸ்தோத்திர பலிகளை கொண்டு வருகிறவளின் சத்தமும் கேட்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இஸ்ரவேல் ஜனங்களின் பாவத்தின் நிமித்தம் கர்த்தர் அவர்களை பாபிலோனின் சிறையிருப்புக்கு விட்டு கொடுத்தார். ஆயினும் அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவார்களே ஆகில் அவர்களின் சூழ்நிலை அல்லது அவருடைய சிறையிருப்பை மாற்றுவதாக ஆண்டவர் கூறினார். நம் 33ஆம் அதிகாரத்தின் 6ஆம் வசனம் முதல் வாசிக்கும் போது ஆண்டவர் இந்த ஜனங்களுக்கு திரும்பவும் என்னவெல்லாம் செய்ய போகிறார் என்பதை மிக தெளிவாக சொல்லுவதை பார்க்க முடியும். அதாவது பாபிலோனுக்கு அடிமைகளாய் கொண்டு போகப்பட காரணம் என்னவென்றால், இந்த ஜனங்கள் செய்த பாவம், இவருடைய முரட்டாட்டம், இவருடைய புறமுதுகை ஆண்டவருக்கு காட்டிருந்த நிமித்தமாக. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நான் அவளை திரும்ப கொண்டு வருவேன், திரும்ப கொண்டு வந்து என்னவெல்லாம் செய்வேன் என்று சொல்கிறார். 6ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, இதோ நான் அவளுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவளுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்கிறார், I will bring them back and I will give them health. I will heal their wounds. எத்தனை அருமையான ஆண்டவர் பாருங்க. அவர் சற்று கோபப்பட்டாலும் அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உடையவர். ஆம் பிரியமானவர்களே, நமது வாழ்க்கையிலும் கூட ஸ்தோத்திரம், எத்தனை முறை நாம் கர்த்தரை விட்டு விலகின நேரங்கள் உண்டல்லவா? ஸ்தோத்திரம். ஆயினும் அவருடைய இரக்கத்தின் நிமித்தம், அவருடைய கிருபை நிமித்தம் அவர் நம்மை மீண்டுமாக தம்மோடு சேர்த்து கொண்டார். ஸ்தோத்திரம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை பார்க்கையில் அவனது ஆரோக்கியம் என்பது மிக முக்கியமாகும். ஆரோக்கியத்தை இழந்து விட்டால் மனுஷனுடைய மனதை பாதிக்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, உடலின் ஒரு உறுப்பில் ஒரு வலி இருக்குமேயானால் அது முழு சரீரத்தையும் பாதிக்கிறது. அது நிமித்தம் அவன் சோர்ந்து போகிறான். சில வேளைகளில் டாக்டர்கள் ஏதாவது வியாதி இருக்குன்னு சொன்னாலே அந்த மனுஷனுடைய நம்பிக்கையெல்லாம் இழந்து விடுகிறான். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணுவேன், உன்னை நான் பலப்படுத்துவேன். அதோடு கூட ஆண்டவர் சொல்லுவது, ஸ்தோத்திரம், அவளுக்கு நான் சமாதானத்தை
சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து 7ஆம் வசனத்துக்கு வரும்போது கர்த்தர் சொல்லுவது என்னவென்றால், யூதாவின் சிறையிருப்பையும் இஸ்ரவேலின் சிறையிருப்பையும் திருப்பி முன் இருந்தது போல அவளை நான் கட்டுவிப்பேன். ஸ்தோத்திரம். அவளுடைய சிறையிருப்பின் நாட்களுக்கு நான் முடிவு கட்டுவேன். இந்த காலையினை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களது வாழ்க்கையில் ஏதாவது சிறையிருப்பின் அனுபவங்கள் இருக்குமேயானால், அப்படி என்றால் உங்களுக்கு உங்கள் 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 சுதந்திரம் பாதிக்கப்பட்ட அல்லது உங்கள் சுதந்திரம் பறிக்கப்பட்ட நிலையில் ஒரு சிறையிருப்பினூடாய் கடந்து போகிறீர்களா? கர்த்தர் மீண்டும் இந்த காலை நினைப்பூட்டுகிறார், நான் அவர்கள் சிறையிருப்பை திருப்புவேன். ஸ்தோத்திரம். அதோடு கூட ஆண்டவர் சொல்லுவது 8ஆம் வசனத்திலே, அவள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்த அவருடைய எல்லா அக்கிரமங்களுக்கும் அவர்களை நீங்களாக்கி சுத்திகரித்து, அவர்கள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணின அவர்களுடைய எல்லா அக்கிரமங்களையும் மன்னிப்பேன். ஓ, எத்தனை அருமையான பாக்கியம் அல்லவா! சாரீரிக சுகம் பெறுவது மட்டுமல்ல, சிறையிருப்பு மாற்றப்படுவது மட்டுமல்ல, ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் எனக்கு விரோதமாய் செய்த எல்லா அக்கிரமங்களையும் எல்லா மீறுதல்களையும் நான் மன்னிப்பேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, மனுஷனுடைய வாழ்க்கையிலே இருக்கிற மகா பெரிய சுதந்திரம் என்னவென்றால், சுயாதீனம் என்னவென்றால், பாவத்தினின்று கிடைக்கும் விடுதலையாகும், அக்கிரமத்தின்று கிடைக்கும் விடுதலையாகும். 32ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம், எவனது மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ எவனுடைய அக்கிரமம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். ஆம், ஆண்டவர் சொல்கிறார், இவர்களை நான் திரும்ப கொண்டு வந்து அவர்கள் எனக்கு விரோதமாய் செய்த எல்லா பாவங்களையும் மன்னிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கவனிங்க, அடுத்து நாம் பார்க்கும்போது, இப்படி நான் இவளுக்கு ஒரு திருப்பத்தை கொண்டு வரும்போது அவர்களை சுற்றி இருக்கும் ஜாதிகள் அதை கேட்டு பயப்படுவார்கள், என் நாமத்துக்கு பயப்படுவார்கள். அது மட்டுமல்ல, ஆண்டவர் சொல்கிறார், இப்படி நான் செய்வதன் மூலமாக ஸ்தோத்திரம் எனக்கு மகிழ்ச்சியும் கீர்த்தியும் புகழ்ச்சியும் மகிமையுமாயிருக்கும் என்று சொல்கிறார். பாருங்க, கர்த்தர் நமக்கு சில நன்மைகளை செய்து நம்முடைய சூழலை மாற்றி நம்மை மீண்டும் திருப்பி கொண்டு வரும்போது அது நமக்கு விடுதலை என்பது மட்டுமல்ல, அது ஆண்டவருக்கும் கூட மகிழ்ச்சியுள்ள கீர்த்தியாய் புகழ்ச்சியாயும் மகிமையாயும் இருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார் 9ஆம் வசனத்தில். நாம் தொடர்ந்து 10ஆம் வசனத்துக்கு வரும்போது அங்க என்ன வாசிக்கிறோம் என்றால், அவ்வாந்திர வழி வெளியாக எண்ணப்பட்ட, இன்னொரு வார்த்தை சொல்ல போனால் ஜீவனற்ற அனுபவங்கள், நம்பிக்கையற்ற அனுபவங்கள், வறண்டு போன அனுபவங்கள், இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கர்த்தர் ஜீவனை கொண்டு வர இருக்கிறார். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இப்படி கர்த்தர் செய்யும் போது இஸ்ரவேல் ஜனத்தின் சிறையிருப்பை மாற்றி அவளுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்து, அவர்களுக்கு சமாதானத்தை கொடுத்து, அவளுக்கு சத்தியத்தை கற்றுக் கொடுத்து, அது மட்டுமல்ல, அவர்கள் அக்கிரமங்களை பாவங்களை மன்னித்து, அப்படி நான் செய்யும் போது என்ன உண்டாகுமா? நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்த வசனத்தில் வாசிக்கிற வண்ணம் அங்கே களிப்பின் சத்தம், மகிழ்ச்சியின் சத்தம், மணவாளனின் சத்தம், மணவாட்டின் சத்தம். என்ன சத்தமாம்? தொடர்ந்து வாசிக்கும் போது அவர்கள் சேர்ந்து பாடுகிறார்கள், அவர்கள் சேர்ந்து கர்த்தரை துதிக்கிறார்கள். சேனைகளின் கர்த்தரை துதியுங்கள், கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
என்ன வாசிக்கணும் என்றால் ஆங்கிலத்தை வாசிக்கும் போது the sounds of joy and gladness, the voices of bride and bridegroom, and the voices of those who bring thank offerings to the house of the Lord, saying, give thanks to the Lord Almighty, for the Lord is good. Hallelujah. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்யும் போது, நம்முடைய சிறையிருப்பை திருப்பும் போது, கடந்த நாட்களா நாம் தியானிக்கிற வண்ணம் கர்த்தர் நமக்கு சுதந்திரத்தை கொடுக்கும் போது, நம்மிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் என்னவென்றால், நாம் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் களிப்போடும் அவரது நாமத்தை துதிக்க வேண்டும். பிரியமானவர்களே, என்ன சொல்கிறார்கள்? அவர் கிருபை என்றும் உள்ளதென்று சொல்லுகிறவனின் சத்தமும், கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஸ்தோத்திர பலிகளை கொண்டு வருகிறவர்களின் சத்தமும் கேட்கப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். இப்போதைய சபையின் சூழ்நிலை ஏறக்குறைய இதே போலதான் காணப்படுகிறது. அதாவது சபை அடைக்கப்பட்ட சூழ்நிலைகள், எல்லாரும் கூடி ஆராதிக்க முடியாத சூழ்நிலைகள். ஆனால் இந்த சூழ்நிலை எல்லாம் கர்த்தர் நமக்கு மாற்றி தரும்போது, இன்றைக்கு திருச்சபையாய் கடந்து போகிற இக்கட்டான சிறையிருப்பின் அனுபவங்களை கர்த்தர் மாற்றும் போது, நாம் சபையாக சேர்ந்து ஒருமித்து கர்த்தரை ஆராதிக்க போகும்போது நாம் சொல்ல போகிறோம், கர்த்தரை துதியுங்கள். துதியின் ஸ்தோத்திர பலிகளோடு கூட ஆலயத்துக்கு வருகிற அனுபவத்தை குறித்து தான் இங்கே வாசிக்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, விசேஷமாக ஏஜ் வொர்ஷிப் ஹவுஸ் குடும்பத்தாரே, இன்றைய சூழ்நிலை கர்த்தர் நிச்சயம் மாற்றுவார் என்ற அந்த விசுவாசத்தோடும் அந்த நம்பிக்கையோடும் கூட தான் நாம் காணப்படுகிறோம். எல்லாம் அப்படியே குன்றி போகும், எல்லாம் அப்படியே வறண்டு போகும் என்ற நிலைமையை விசுவாசிப்பவர்கள் அல்ல நாம். ஆனால் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை கர்த்தர் மாற்றுவார் என்ற திட நம்பிக்கையோடு கூட நாம் சொல்ல முடியும். கர்த்தரை துதியுங்கள், கர்த்தர் நல்லவர் என்று சொல்கிறவர்களான சத்தமும், கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஸ்தோத்திர பலிகளை கொண்டு வருகிறவர்களின் சத்தமும் கேட்கப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் கர்த்தர் சொல்லுகிற காரியம், அவர்கள் முன் இருந்தது போல இருக்கும்படி தேசத்தின் சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆங்கிலத்தில் வாசிக்கும் போது, for I will restore the fortunes of the land as they were before, says the Lord. இந்த காலையில் பேர் நமக்கு விசுவாசிக்க முடியும், இன்றைக்கு இருக்கிற சூழலை மாறும். பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம். இப்படியே காரியங்கள் அதிக நாள் முன்னுக்கு போகாது என்ற ஒரு நம்பிக்கை நமக்குள் இருக்கட்டும். பிரியமானவர்களே, இன்றைக்கு கடந்து போகிற சூழ்நிலை மாறும் என்று உங்களுக்குள்ளே விசுவாசத்தோடு பேசுங்க. காரணம், எல்லா சூழ்நிலையின் மேலும் ஜெயமெடுத்த ஆண்டவர் தான் நீங்களும் நானும் சேவிக்கும் ஆண்டவர். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எட்டின் அனுபவங்கள், கசப்பின் அனுபவங்கள் எப்போதும் இருக்காது. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் அந்த மாறா என்ற அல்லது அந்த கசப்பு என்ற அனுபவம் கடந்த பிறகுதான் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஏலிமுக்கு வருகிறார்கள். அங்கே நீரூற்றுகள் கிடைக்கிறது, அங்கே பேரீச்ச மரங்கள் இருக்கிறது. தெய்வ பிள்ளைகளே, கசப்பின் அனுபவங்களை கண்டு சோர்ந்து போயிடாதீங்க. சிறையிருப்பின் அனுபவங்களை கண்டு சோர்ந்து போயிடாதீங்க. இந்த காலை கர்த்தருடைய வசனத்தை கேட்கிற நீங்கள் யாராயிருந்தாலும், உங்க சூழ்நிலை எப்படிப்பட்டதா இருந்தாலும், ஆண்டவர் மேல் உள்ள விசுவாசத்தின் மூலமாக இந்த சூழலை மேற்கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலே எழும்பட்டும். பிரியமானவர்களே, சோர்ந்து தோற்று போய் விடை கூற வேண்டியவள் அல்ல நாம். ஹல்லேலூயா. கழுகுகளைப் போல எழும்பி பறக்க வேண்டியவர்கள். ஹல்லேலூயா. கண்டா மிருகத்து கொத்த பலத்தால் நம்மை நிரப்புபவர் நம்முடைய ஆண்டவராக இருக்கிறார். ஆகையால் இந்த கால வேளை உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலே ஏதாவது போராட்டத்தின் மத்தியிலே சோர்ந்து போன நிலையில் காணப்படவில்லையாகில் நீங்கள் சொல்லுங்க, உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே மதலை தாண்டுவேன், என் சூழலை மாறும். ஹல்லேலூயா.
வாழ்நாள் எல்லாம் நான் சோர்ந்து போக மாட்டேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து அப்படியே நாம் வாசித்து வரும்போது 14ஆம் வசனத்துக்கு வருகையில், இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்பொழுது நான் இஸ்ரவேலின் குடும்பத்துக்கும் யூதாவின் குடும்பத்துக்கும் சொன்ன நல் வார்த்தையை என்னவா நிறைவேற்றுவேன். Oh, hallelujah. The days are coming, declares the Lord, when I will fulfill the gracious promise I made to the house of Israel and to the house of Judah. அல்ல கவனிக்க பிரியமானவர்களே, நமது ஆண்டவர் சொல்லியும் செய்யாதிருக்கிறவர் அல்ல. அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல. மனம் மாற மனு புத்திரனும் அல்ல. கர்த்தர் சொல்கிறார், இஸ்ரவேல் ஜனத்துக்காக இந்த காலை இந்த செய்தி கேட்கிற உங்களுக்காக கர்த்தர் சொன்னதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை காலங்கள் தாமதித்திருக்கலாம். கால தாமதத்தின் மூலம் உங்களுக்குள்ளே பல கேள்விக்குறிகளும் எழும்பியிருக்கலாம். ஆனால் இந்த அக்டோபர் மாதம் அதிகாலையில் ஆண்டவர் சொல்லுகிற காரியம், நான் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவேன். நம்ப முடிகிறதா பிரியமானவர்களே? அந்த நம்பிக்கையோடு கூட நாம் கர்த்தர் சமூகத்தில் கண்களை மூடுவோமா? அழைத்தவர் உண்மை உள்ளவர். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தது சிவந்த சமுத்திர தண்டை விட்டு போக அல்ல. ஹல்லேலூயா. சிவந்த சமுத்திரத்தின் கடினத்தன்மை கண்டு ஜனங்கள் முறுமுறுத்த போது, அந்த கடினமான சூழ்நிலையில வாசல் அடைக்கப்பட்ட சூழ்நிலை போல தோன்றும் வேளையிலே கர்த்தர் அவளுக்காக ஒரு புதிய வாசலை சிவந்த சமுத்திரத்தின் மத்தியிலே திறந்து கொடுத்தாரையாகில், அவர்களை வெற்றிகரமாய் அக்கறை கடக்க செய்தாரையாகில், அதை ஆண்டவர் தான் இந்த காலவேளை உங்களோடும் என்னோடும் பேசிக் கொண்டிருப்பது. சொன்னு போகாதீங்க. அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் கடைசி மட்டும் நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். அந்த நம்பிக்கையோடு கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணி நாம் ஜெபிப்போமா பிரியமானவர்களே? நன்றி அப்பா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நீர் உண்மையுள்ளவர், வாக்கு மாறாதவர். ஸ்தோத்திரம். நீ சொல்லியும் செய்யாதிருக்கிறவர் அல்ல. நீ வசனித்தும் கிரியை செய்யாமல் இருப்பவர் அல்ல சுவாமி. நிறைவேற்றாமல் இருப்பவர் அல்ல ராஜா. மனுஷன் பொய் சொல்லுவான், மனுஷன் ஏமாற்றுவான். ஆனால் இந்த பரிசுத்த வேதாகமத்தின் ஆண்டவர், நாங்கள் நம்பியிருக்கும் ஆண்டவர், நீ பொய்யுரையாத தேவன் ஆகுமே சுவாமி. இந்த காலை ஆண்டவரே, ஒரு புதிய மாதத்துக்குள் எங்களை பிரவேசிக்க செய்தமைக்காக நன்றி ராஜா. கடந்த ஆண்டவரே ஸ்தோத்திரம் 9 மாதங்கள் எங்களை அதிசயமாய் கொண்டு வந்தீரே. இந்த 9 மாதத்துக்குள்ளாக எத்தனை ஆயிரங்கள் மரித்து போயிருக்காங்க ராஜா. எத்தனை பேர்கள் இந்த கோவிட்-19 பாதிக்கப்பட்டிருக்காங்க. எத்தனை பேர்கள் தற்கொலை பண்ணியிருக்காங்க சுவாமி. மனுஷன் எந்த நம்பிக்கையும் இல்லாமல் உணர்ந்து கொண்டிருக்கும் சூழ்நிலையிலே அடியார்களை குடும்பங்களாக தனிப்பட்ட நிலையில் திருச்சபையாக நீ நடத்தின விதங்களுக்காக கோடான கோடி ஸ்தோத்திரங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளையும் மது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்து களி கூறும்படிக்கு நீர் எங்களை திரும்பவும் உயிர்ப்பிக்க மாட்டீரோ? நிச்சயம் உயிர்ப்பிப்பீர் ஆண்டவரே. நாங்கள் கேட்ட வசனத்தின் அடிப்படையில் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே அந்த வசனத்தின் மூலமாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்களாக, பலப்படுவார்களாக. மனதின் சோர்வுகள் ஆண்டவரே, கேள்விக்குறிகள், சந்தேகத்தின் ஆவிகள், அவிசுவாசங்கள் ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும் ஐயா. கிருபை பிள்ளைகளை தாங்கட்டும். ஒருவரும் குன்றி போகாம, விசுவாச ஜீவியத்தில் குன்றி போகாமல் விசுவாசத்தில் வளரும்படி, கர்த்தருக்குள் வளரும்படி
உம்முடைய வருகைக்கு ஆயத்தப்படும்படி கர்த்தர் கிருபை செய்யுங்க. இந்த அக்டோபர் மாதம் முழுவதும் பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் உம்முடைய பிரசன்னத்தையும் உம்முடைய வழிநடத்துதலையும் உம்முடைய பாதுகாப்பையும் அனுபவிக்கட்டும். ஒரு குடும்பத்திலும் சங்கார தூதன் பிரவேசிக்காதபடிக்கு அவனது சகல சதி திட்டங்களையும் இயேசுவின் நாமத்திலே கடிந்து கொண்டு எல்லா குடும்பங்களின் மேலும் உம்முடைய பரிசுத்த இரத்தத்தை விசுவாசத்தோடு தளிக்கிற ஆண்டவரே. வேலை இழந்த பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கட்டும் ஐயா. நன்மையும் கிருபையும் பிள்ளைகளை தேடி வரட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். புதிய வாசல் திறந்து கொடுப்பீராக. கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. அன்றாட தேவை சந்தியும். உம்முடைய ராஜ்யத்தின் மேன்மைக்காக எங்கள் அனைவரையும் எடுத்து பயன்படுத்துங்க ராஜா. உமக்கே சகல மகிமையும் கனமும் துதியும் தந்து இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ನಮ್ಮ ಕರ್ತನಾಗಿರುವ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಕೃಪೆಯು, ತಂದೆಯ ಪ್ರೀತಿಯು, ಪವಿತ್ರಾತ್ಮನ ಅನ್ಯೋನ್ಯತೆ, ಶಾಂತಿ, ಸಮಾಧಾನವು ನಮ್ಮ ಎಲ್ಲರೊಂದಿಗೂ ಇವಾಗಲೂ ಸದಾ ಕಾಲವೂ ಇರಲಿ. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. Have a wonderful month. God bless you.